நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukonam Sanoil. அது இது எது powered by ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். இன்னைக்கு ஏதாவது புதுமையாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லோரும் நல்லா கேட்டுக்குங்க. லவ்ங்கிறது சுகமாக கனவு காண்ற மாதிரி, கல்யாணங்கிறது அலாரம் கிளாக் மாதிரி. நீங்கள் சுகமாக கனவு காணணுன்னா அலாரம் வைக்காதீங்க, டெய்லி அடிக்கும். இதுதான் நான் வந்து சொல்கிறதுக்காக நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். நிறையா பேர் இங்கே வந்து இங்கே கையெல்லாம் அப்படி தூக்கி காட்டி அவங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஓகே, எது எப்படி இருந்தால் நமக்கு என்ன? இந்த ஷோவில் காமெடி நிறையா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். ஆனால் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவிலாம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சீரியல் அப்படின்னாலும் நிறைய அழ வைக்கிறாங்கப்பா, அதில் இருக்கவங்களாம் நிறைய அழறாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் இந்த சீரியலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் இந்த டைட்டிலே பயங்கரமாக இருக்கும். சரவணன் மீனாட்சி அப்படின்னால எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த டீம் தான் இங்கே இன்றைக்கி வந்திருக்காங்க. அதுலேருந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத லிஃப்ட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு சரவணன், மீனாட்சி அந்த ஃபேமிலியிலேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. விஜய் டிவியில் எல்லாருக்கும் பிடித்த மெகா சீரியல்ஸில் இதுவும் ஒன்று. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஏன்னா முக்கியமாக அந்த சரவணன், மீனாட்சி அந்த கேரக்டர்ஸே எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் சரவணனாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த சீரியலில். அண்ட் வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ. வழக்கம் போல் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கிறீங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும். மீனாட்சியை கூட்டு வரல. மீனாட்சியை கூட்டு வரல. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்க இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இருக்கும்போது கேர்ஃபுல் என்ன? என் மேலே எல்லா வாட்டி நீங்க தான் கேட்குறீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு வர கேட்குறீங்க ஏக்கத்தோட. இதுக்கான வேற முகம் கடை வாங்கி வச்சுட்டா கேட்க முடியும். அதனால இந்த ஒரு ஃபேஸ் கட்டுக்காகவே அதை கொஞ்சம் வேற எந்த மாதிரி ஃபேஸ் கட் இருந்தா அவங்கள கூப்பிட்டு வருவீங்க? இந்த மாதிரி ஃபேஸ் கட். ஓ, இந்த மாதிரி ஃபேஸ் கட் இருந்தா மட்டும் அப்போ அவங்க அங்கேயே இருந்துட்டோம். எப்படி இருக்கு இந்த சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? பயங்கரமா இருக்கு, ட்ரெமெண்டஸா இருக்கு. அதாவது கொஞ்சம் பயமா கூட இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கேரக்டரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு அவர் ஃபீல் பண்றாங்க. ஆமா, எல்லாருமே அப்படிதான். ஸோ அதனால சரவணன், மீனாட்சி அப்படியே உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்களே, ஒரு லவ்வர்ஸ் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அப்படி தோணுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த டீம் தான் எல்லாருமே ஒரு பெரிய நல்ல பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அதனாலே அந்த கேரக்டர்ஸோட ஒன்றி போய் இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பட் இதில் வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஆப்டான ஒரு கேரக்டரைசேஷன். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே அந்த கேரக்டரோட ஜெல்லாகி பண்ணுறது தான். எல்லாருமே இன்னைக்கு வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு, ஒரு லைவ்லியா இருக்கு, யாரும் நடிக்கிற மாதிரியே தெரியல, கேரக்டரோட வாழ்றீங்கன்னு சொல்றது காரணமே அதான். எல்லாருமே அதான் சொல்றாங்க, வாழ்றீங்க அப்படின்னு. வாழ்றீங்கன்னு சொல்லிட்டு வாழ்றாருப்பா அவரு. அப்படியே கொஞ்சம் பொறாமையிலும் பேசுறாங்க, பட் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறாரு. ஓகே, சூப்பர். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ, தேங்க்யூ சார். இரண்டாவது உட்கார்ந்து இருக்கவர். இந்த சீரியலில் நீங்கள் அவரை பார்த்துக்கலாம். அவரோட எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது. ஒரு சூப்பரான இயக்குனரும் கூட. பெரிய திரையில் நிறைய ஆக்டிங் அண்ட் இயக்கம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இப்போ சின்ன திரையில் எல்லாரையுமே மகிழ்ச்சிட்டு இருக்காரு. ராஜசேகர் சார், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுக்கு சரவணன், மீனாட்சி எப்படி இருக்கு சார்? ரொம்ப என்ஜாய் பண்ணுறேங்க. அதுவே என் புல்லாண்டா ஒருத்தர் இருக்கிறான் அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு மருவகை. உடுப்பி இப்போ நான் பேசிட்டு தான் கூட்டு வந்திருக்கேன். அப்ப அப்பாவுக்கு ஏதாவது கிடைக்கிற மாதிரி பாருங்க, ஒரு சில தியாகங்களை பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா வாங்கி கொடுத்துருவாங்க எல்லாம். அதான், அது பேசியாச்சு. வாங்கி கொடுத்துட்டா போதும். அண்ட் என்ன செந்தில் என்ன எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஐ மீன் இவங்க 2 பேருமே, ஏன்னா நான் ரொம்ப தூரம் வரேன் இந்த ஆக்டிங்னு எல்லாமே. சுயம்புன்னு சொல்லலாம். நான் இவங்ககிட்டலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே. ஒரு பெரிய இந்த நடிப்பு பாரம்பரியம், அவர் இருந்தார், இவர் இருந்தார், இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கார், அவர் கூட ஒர்க் பண்ணாமல் தேர் போத் ஆஃப் தேம் ஆர் வெரி நேச்சுரல் டேலண்ட். இவரது ஒரு தனி பாணி. இது நாங்கள் 2 பேரும் அது என்ன சொல்றது, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, பயாலஜி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டு. ஆமாம், இப்போ அது பாட்டுன்னு போயிட்டு இருக்குது. எல்லாருமே கேட்கறது தான், நீங்கள் என்ன ஒரிஜினல் அப்பா பையனா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போகுது. ஐ மீன் நாங்கள் ஒன்றும் இன்ட்ராக்டாக பண்ணிக்க மாட்டோம். சீனுக்கு முன்னால் நீ இப்படி பண்ணு செந்தில், நீங்கள் இப்படி பண்ணு, அது அப்படியே வந்துடும். ஓகே, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரியலி வி என்ஜாய். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வெல்கம் டு தி ஷோ ராஜசேகர் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. மூன்றாவது உட்காந்துருக்க நீங்கள் சொன்ன மாதிரி உடுப்பியா? உடுப்பி உடுப்பி உடுப்பி. அண்ட் இந்த சீரியல் ரொம்ப அழகாக கலக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின், வெல்கம் டு தி ஷோ.
உங்களுக்கு எப்படி இருக்கு சேம் கொஸ்டின் தான் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சரவணன் மீனாட்சியில் என்னோட அறிமுகப்படுத்தினது வந்து பாசமிகு தந்தை அவர் இயக்குனர் எம் பாரதிராஜ் அவர்களை தான் நம்ம ரொம்ப அறிமுகப்படுத்தி வச்சார். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் டிவிக்குள்ள வந்ததுக்கு நீங்கள் சாருக்கு எதுவும் ரிலேஷனா அந்த மாதிரி? ஆமாம், உறவுகள் தான், ரிலேஷன் தான். ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அதை சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. மூக்கே நிறைய எல்லாமே டைரக்டரோட அடிக்கடி போகிற பேர சொல்லுவாங்க. நாங்கள் சீன்லேயே அவரை எங்கே அந்த பாரதி ராஜா காணோம். அதுக்கு அடுத்து வந்து விஜய் டிவிக்குள்ளே நான் வந்தது காரணம் என்னோட அன்பு மச்சான், அன்பு நண்பர் செந்தில் தான் நம்மளை கூப்பிட்டு வந்து விஜய் டிவியில் என்ட்ரி பண்ணார். ஓகே. சரவணன் மீனாட்சியில் வந்து டேய் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குடா பண்ணுவோம் அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில்? நான் அதில் பண்ணுறேன், நடிக்கிறேன். நீ வேறு ஆக்சுவலாக 2 பேரும் படம் பண்ணோம். அந்த படத்தில் 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்குவோம். இதுலேயும் அதே தாண்டா வந்து நீ நான் சண்டை போடுறோம் வந்துரு அப்படின்னாரு. ஓகே. அந்த ஒரு அண்ணன் பிரதர் கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா சண்டை போடுறீங்களா இப்போ? எல்லா பட்டனும் அறுத்துட்டேன். சில பட்டன் மட்டும் சொல்லுங்க சார், இந்த சட்டை தயவுசெய்து பட்டன் அறுத்துறாதீங்க. பட்டன் அறுத்துறா எல்லாத்துலேயுமே பட்டன் அறுத்துருவார். ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னார், இன்னைக்கு என் பட்டனை உன்னால் அக்கவே முடியாது. ஃபோன் பண்ணி என்ன பக்கத்தில் உட்காந்து கால் பண்ணுறீங்க என்ன அப்படி வந்து பாரு, என் பட்டனை உன்னால் அக்கவே முடியாது. என்ன சொல்கிறீங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா பனியன் போட்டு இப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல விஷயம். அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சூப்பர். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிச்சயமாக நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் வந்ததுக்காகவே ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு. க்ரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 rupees மதிப்பிலான ஒரு கிஃப்ட் கூப்பன். என்ன சார் விளையாடவே ஆரம்பிக்கல? அதனால தான் விளையாட ஆரம்பிச்சா கிஃப்ட் வாங்குவீங்களா மாட்டீங்களா எனக்கு டவுட் ஆயிடுச்சு. முன்னாடியே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸும் முன்னாடியே கொடுத்துருவோம். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றோம். அதில் நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணி பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரைஸ் இருக்குது. 3 பேருமே ரெடியாக இருக்காங்க. பார்த்துருக்க வியூவர்ஸ் நீங்களும் தயாராக இருங்க. இந்த எபிசோடோட முடிவில் உங்களுக்கு ஒரு SMS கொஸ்டின் கேட்பேன். இவங்க விளையாட போகிற முதல் ரவுண்டு குரூப்பில் டூப்பு. இதில் ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்கே வந்து நிற்பாங்க. 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப்பை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அண்ட் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த குரூப் யார், எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். ஸோ இவங்க தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிறவங்க. இவங்க எந்த ப்ரொஃபஷன் தெரியுதா செந்தில்? பிரெட் ஆம்லெட்டு. பிரெட் ஆம்லேட்டே தான். அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர். அது ஒரு ப்ரொஃபஷனாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் டூப், அவர் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அண்ட் இது உங்களுக்கான முதல் சான்ஸ். உங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி டூப்பை சொல்ல போகிறீங்க. 3 பேருக்குமே ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பஸர் ப்ரெஸ் பண்ணது ராஜசேகர் சார், நீங்கள் தான். ABC 3 பேர் யார் டூப்? பி தானே. என்ன ரீசன்? கண்ணு அப்படி எப்படி ரொம்ப தேடுது. ஒரு ப்ரொஃபஷனிசம் இல்லை கண்ணில். அந்த புது இடத்துக்கு வந்த மாதிரி கையில் முட்டை பிரெட்டு தாராளமாக அதை போடலாம், அது உடனே பண்ணிடலாம். பட் இருந்தாலும் பயந்த மாதிரியே இருக்கிறாரு. பயம் இருக்குது கண்ணில் ஒரு மிரட்சி. அதை வச்சு நீங்கள் டூப்புன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ். ஓகே, ராஜசேகர் சார் வந்து பி தான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கண்ணில் ஒரு மிரட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்டாக பஸர் ப்ரெஸ் பண்ணது ஸ்டாலின், நீங்கள் தான். ஃபஸ்ட்டு பிஏ தான் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களும் பி தான் யோசிச்சிருந்தீங்களா? ஆமாம். வை பிரெட் ஆம்லேட் போடுற மாதிரி தெரியல அவரை பார்த்தா. எப்படி தெரியுது அவரு? சொல்லக்கூடாது அவரை. சொல்லக்கூடாதா? ஓகே ஓகே சரி. ஏ ஆர் சியா? சி. ஸோ ஏ அண்ட் சியில் உங்களுக்கு சி மேலே தான் கொஞ்சம் டவுட் இருக்குது. சின்ன டவுட். ஸ்டாலின் வந்து சி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. கடைசியாக பஸர் ப்ரெஸ் பண்ணதுனால வழி கிடையாது. செந்தில் நீங்கள் வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். ஓகே, உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்குது? எனக்கு வந்து சி மேலே தான் டவுட்டு. என்ன ரீசன் சி மேலே டவுட்? ஏன்னா சீதா வந்து வந்ததுலேருந்து இல்லை, ஆக்சுவலாக பி மேலே எனக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா வந்து ரீசன் ஏன்னா 2 பேர் இந்த வட மாநிலங்கள்லேருந்து வந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நிறைய கடைகளில் இந்த வட மாநிலலேருந்து வந்தவங்க தான் ஆம்லேட், ஏக் ஆம்லேட், 2 ஆம்லேட் தான். ஸோ அதனால் ஆம்லேட் அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்க்கறதுக்கு அவர் அப்படி தான் இருக்கார். ஆனால் அவரோட ஆக்டிவிட்டீஸ் தான் கொஞ்சம் சரியில்லை. சி தான். சியோட ஆக்டிவிட்டி சரியில்லையா? கொஞ்சம்லேருந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு ஏன்டா இந்த முட்டையை தூக்கி விட்டானுங்க, ஏன்டா பிரெட்டை கையில் குத்தானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சி மேலே டவுட். இருந்தாலும் ஏவை சொல்லியிருக்கிறாங்க. ஏ கூட நாட் அ பேட் சாய்ஸ் தான். ஏன்னா இருக்கிறதுலே அவர் தான் ஷேவ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகே, ஸோ அழகா இருக்கால நான் டூப்னு சொல்லுவேன்ற மாதிரி இருக்கு. இல்லை, அதனால தான் நான் என்னோட சந்தேகம் சி. அதனால சி மேலே தான் இருக்கு. செகண்ட் சான்ஸில் நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் சான்ஸில் ஃபர்ஸ்ட் பஸர் ப்ரெஸ் பண்ணது ராஜசேகர் சார், நீங்கள் வந்து பி டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க. செகண்டாக பஸர் ப்ரெஸ் பண்ணது ஸ்டாலின், அவர் வந்து சி டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. கடைசியாக பஸர் ப்ரெஸ் பண்ணதுனால செந்தில் ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். செகண்ட் சான்ஸில் அவங்க பிரெட் ஆம்லேட் நல்லா சுட சுட தயாரிச்சு அது வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்து கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் யார் டூப் அப்படின்னு. பட் அந்த செகண்ட் சான்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சனாயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சனாயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாண்டுட்டு இருக்கோம். இதில் செகண்ட் சான்ஸில் உங்கள் பிரெட் ஆம்லேட் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாப்பிட ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பா நல்ல பசி வேற. ஓகே, நானும் பசியில் தான் இருக்கேன். நான் அவங்க 3 பேர்ட்டு வந்து ஒவ்வொன்று வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பத்தலாம். கரெக்டாக நீங்கள் கண்ணை கடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கு. என்னால் விளையாட முடியும். ஒரு கணமும் என்னால் வந்து அந்த துரோகத்தை செய்யவே முடியாது. ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறது பி. ராஜேஷ் சார், நீங்கள் வந்து டூப்புன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பி தான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. பி, நீங்கள் ரெடியா? சார் பார்த்தீங்களா சார், இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் டூப்பை லாக் பண்ணலாம். ஃபைனலாக சொல்லிங்க. ஃபைனலாக சொன்னால் போதும். அடுத்ததா சாரி, நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ண சி. இப்போ பிரெட் ஆம்லேட் போட போகிறாரு. வாங்க சி. थैंक यू so much. सी बहुत अच्छा है, बहुत सुंदर है. இப்போ அடுத்ததா இன்னும் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அது வந்து நீங்கள் வேறு வழி இல்லாமல் டூப்னு சொன்ன ஏயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு பிரெட் ஆம்லேட் போட போகிறார். வாங்க ஏ. திரும்ப நீங்கள் டூப்பை லாக் பண்ணோம். நம்ம ராஜேஷ் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்கள் சார், ஏபிசி 3 பேரில் யார் டூப்? பி தான் சார். பி தானா? கன்ஃபார்மாக பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம். ஃபஸ்ட்டு அவருக்கு இனிஷியலாக சில தேவையான விஷயங்கள்லாம் இல்லை, அதனால அந்த மிஸ் கூட இருக்கலாம் சார். பக்கத்தில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து கூட்டம் அந்த மாதிரியே இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இவர் சைட் சொன்னார் தெரியுங்களா, ஒரு வட இந்தியர் இப்போ தான் பிரெட் ஆம்லேட் போடுறது வந்துருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கூட்டம் அந்த மாதிரியே இருக்காரு. அப்படியே இருக்காரு அவரு. ஓகே, சூப்பர். ஸோ ராஜேஷ் சார் வந்து பி தான் டூப் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு. அது இல்லாமல் எல்லாருமே டூப்புன்ற ஒரு சந்தேகமாக இருக்குது. யாருமே அடுப்பு சரியாகவே டீல் பண்ண பயமுறுத்திட்டாங்க. அடுப்பு. அதனால எல்லாருமே யாராவது ஒருத்தர் கூட ஒரு தப்பு பண்ணார். ஆக்சுவலாக வத்தி குச்சியை கொளுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். எல்லாருமே ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொளுத்தினாங்க. ரிஸ்கி. ஓ, அந்த ப்ராப்ளம். நான் ப்ரொஃபஷனலிசம் வாஸ் ப்ரிவேலிங் வித் எவ்ரிபடி. பட் இருந்தாலும் எனக்கு பி மேலே தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வந்த மாதிரியே இருக்கிறார். ஓகே, சூப்பர். அண்ட் மெட்ரோவா? மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அதெல்லாம் மெட்ரோ ரயில் அதெல்லாம் டிக்கெட்டே எடுப்பீங்க போல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. சரி சாரி. சூப்பர். சாரி. இப்போ சாலி நீங்கள் சொல்லுங்க, ஏபிசி 3 பேரில் யார் டூப்? சி தான். என்ன ரீசன்? இல்லை, அவர் அடுப்புல அவர் டூப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆமாம், சி தான். சி தான் கன்ஃபார்மாக சி. ஓகே, சூப்பர். சாலிட் வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் செந்தில், ஏபிசி 3 பேரில் யார் டூப்? எனக்கு வந்து டவுட் வந்து பி தான். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த உப்புக்காக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு. ஆமாம், அது இல்லாமல் கூட பண்ணிடலான்றது. இல்லை கஸ்டமர் ஏமாற்றக்கூடாது. இல்லை, அதுதான் அவர் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக அது வேணும்னு கேட்டார். ஏன்னா அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, முட்டையில் உப்பு போட்டு தான் செய்யணும் அப்படின்றதுக்காக வேர் இஸ் த சால்ட்னே கேட்டே இருந்தார். ஓகே. ஸோ அதனால் ஐ டவுட் பி. அது ப்ரொஃபஷனலிசமாக கூட இருக்கலாம் இல்லையா? எங்கனாலும் கேமரா செய்கிறதா இருந்தாலும் ஏமாற்றக்கூடாது, கரெக்டாக செய்யணும். இல்லை, அது ப்ரொஃபஷனலாக இருந்தால் அது கூட நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிருந்துருக்கலாம். அது இல்லைன்னா பார்த்துட்டு. ஓகே, அதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றதுனால அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஏபிசின்னு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மாதிரி சொல்லி கொடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ செந்தில் வந்து ஏற்கனவே ஏ சொல்லியிருந்தீங்க, அதில் வந்து பிக்கு மாற்றுறீங்க, 100 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. அதுலேவா? ஐயோ, ஆமாம், மாற்றினதுக்கே 100 போயிடுச்சு. ஓகே.
தப்பான இன்னொரு 200 போயிடும். ஓகே ஓகே, செந்தில் வந்து பி தான் டூப்னு சொல்லியிருக்காரு. சார் ராஜசேகர் சார் நீங்களும் செந்திலும் பி டூப்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டாலின் நீங்கள் மட்டும் சி சொல்லியிருக்கீங்க. ஸோ உண்மையான டூப் யார் அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்த்துடலாம். பி தான் டூப்புங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ராஜசேகர் சார் செந்திலும். வாழ்த்துக்கள். அதான் நீங்க இங்கேயே சண்டை போடுற எண்ணத்திலே அவங்க சொன்னது நான் சொல்ல மாட்டேன். அப்படி அவ்வளோ வீரப்பா இருக்கக்கூடாது சார். நமஸ்தே, तुम्हारा नाम क्या है? कमलेश. तुम उधर इधर इधर இந்த இது तुम्हारा ஊர் है? सीतामढ़ी. बिहार. सीतामढ़ी सर. चित्तंगुड़ी बिहार. பிகார். बिहार இது பிஹாரி. ஏன் என்னட்ட கொடுங்க. உங்க பேர்? ஆண்டர்சன் குகன். ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 10 இயர்ஸாக இருக்கேன். 10 இயர்ஸாக இருக்கீங்க. ஓகே, சூப்பர் சார். நைஸ், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அவர் இந்தியா? அப்போ விட்டுருங்க, இது இன்னும் பிரயோஜனம் இல்லை. तुम्हारा नाम क्या है? इंद्रजीत पासवान. पासवान, इंद्रजीत पासवान. पासवान, पासवान, अच्छा अच्छा. तुम कितना इयर्स इधर इन दिस ब्रेड ऑमलेट है? 2 साल 2 साल हो गए. 2 years. 2 साल. ओह अच्छा अच्छा, नाइस परफॉर्मेंस है. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவங்க 3 பேருக்கும் சூப்பராக பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்க. அதுலேயே டூப்புங்கிறத 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஸோ இதில் வந்து ராஜசேகர் சார் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி கரெக்டான டூப்பை சொல்லி அதில் எதுவுமே சேஞ்சஸும் பண்ணாதனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மியாகல. 1000 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்கீங்க சார். வாழ்த்துக்கள். அண்ட் செகண்ட் சான்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க செந்தில். டக்குன்னு சேஞ்ச் பண்ணீங்க. சேஞ்ச் பண்ணதுக்காக 100 மட்டும் போச்சு. 900 பாயிண்ட்ஸில் செகண்ட் பிளேஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் செந்தில். ஸ்டாலின் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணல, செகண்ட் சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணல. மொத்தமாக இந்த ரவுண்டை வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தப்பான டூப் சொன்னீங்களா? இப்போ 200 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. 800 பாயிண்ட்ஸில் தேர்ட் பிளேஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதுபாரி ஒரு தாளம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? மீனாட்சி கிடையாது. மீனாட்சி கிடையாது. எனக்கு உங்க அக்கா கிடையாது. டீல். ஆமா, இப்போ என்ன சொல்றாரு? சௌந்தர்யாக்காக யோசிக்கணும்னு சொல்லுங்க. யோசிப்போம். ஓகே, ஒரு 200 பாயிண்ட்டுக்காக நீங்க இப்படி எல்லாம் ஆமா, அந்த பாயிண்ட்னால குடும்பம் பெரிய வேணாம். இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதில் எப்படி விளையாடுங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ரவுண்டை ரொம்ப சூப்பராக விளையாடுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஸோ இந்த ரவுண்டை ரொம்ப சூப்பராக விளையாண்டது நம்மளுடைய ராஜசேகர் சார். உங்களுக்கு வந்து smartshoppers.in வழங்கும் ஒரு இன்டர்நெட் ரேடியோ, 7000 rupees வர்த் இன்டர்நெட் ரேடியோ உங்களுக்கு பரிசா கிடைக்குது. வாங்க சார். அடுத்த ரவுண்டு சிரிச்சா போச்சு. அந்த ரவுண்ட் தான் விளையாட போகிறோம். பட் அதை விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். செகண்ட் ரவுண்ட் விளையாட போகிறோம். அதான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்டில் நீங்கள் சிரிக்காமல் இருக்கணும். சிம்பிள். இதில் வந்து முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 கம்மியாகும், இரண்டாவதாக சிரிக்கிறவங்களுக்கு 200 கம்மியாகும், கடைசியாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஸோ வரப்போகிற அந்த பெர்ஃபார்மர்ஸ் யார், அவங்க என்ன மாதிரி கான்செப்டோட வராங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வெரி குட் ஈவினிங் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ். இங்கே யார் லேடிஸ் இருக்கா? அதனால தான் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ்ன்னு மாற்றி சொன்னேன். பார்த்து சொன்னீங்க. நான் தான் வசீகரன், டாக்டர் வசீகரன். நான் ஒரு விஞ்ஞானி. எவ்வளோ படத்தில் சிஐடி ஆஃபீஸாக நடித்து போர் அடிச்சு போச்சு. அதனால் விஞ்ஞானியாக நடிக்க வந்தேன். விஞ்ஞானியா? ஆமாம். விஞ்ஞானினா என்ன இங்கிலீஷில்? விஞ்ஞானின்னா இங்கிலீஷில் ஒன்று வரும். என்ன வரும்? அது வரும்போது வரும். ஓகே. ஏய், தமிழ் படம் தானே? ஆமாம் ஆமாம். எதுக்கு இங்கிலீஷில் கேட்குற? சரி சரி. சப்டைட்டில் போடுவாங்க. அப்போ பார்த்துக்க. என்னுடைய 10 வருஷ கடின உழைப்பில் ரத்தமும் வேர்வையும் சிந்தி, ஐயோ அம்மா, சண்டை போட்டிங்களா? நான் ஒரு ரோபோ கண்டுபிடிச்சேன். எந்திர மனிதன். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சிட்டி.
இதுதான் நான் கண்டுபிடிச்ச ரோபோ. கண்டுபிடிச்சேன்னு சொல்றியே, நான் என்ன திருவிழாவில் காணாமையா போயிட்டேன்? இந்த கவுண்டர் கேட்ட போதே நீங்கள் புரிஞ்சிருக்கணும். இந்த ரோபோவை நான் கவுண்டமணி சாயலில் உருவாக்கியிருக்கேன். This is none other than my robo, my சிட்டி. ஆஹா, மெமரி ஆஃப் 1000 GB. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. இந்த ரோபோ 100 மனிதனுக்கு சமம். 100 மனிதனோட ஆற்றல், திறமை எல்லாத்தையும் விட்டு கலக்கி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணதுக்கு பதிலாக எங்கேயாவது திருவிழாவில் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா 2000 ரூபாய் பேமெண்ட் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணியப்பா. இவருக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் தெரியும். ஐயா சாமி, எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது, சும்மா ரீல் விடுறாரு. ஐயோ, அப்பெல்லாம் இல்லை. He can dance, he can fight, he can be a sportsman. இதில் டான்ஸ் வேறு ஆட சொல்லுவார் போல இருக்குது. ஏய், நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா சிட்டியை கேட்கலாம். ஏப்பா, ஏதாவது கேட்கலாம்னா அவன் 1000 கூட 500 கூட கேட்க போகிறான்ப்பா. பாக்கெட்டில் 10 பைசா இல்லை. ஐ எம் சாரி சிட்டி, தெளிவாக கேட்குறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சிட்டிக்கிட்ட கேட்கலாம். ஹாய் சிட்டி. யார் இவன்? கோட்டு போட்டிருந்தாலே 4 கேள்வி கேட்கறதுக்காக வந்துருவானுங்கப்பா. ஏய், என்னடா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காதலிக்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் எதை மறைக்கணும்? காதலிக்கிட்ட பொண்டாட்டி இருக்கிறத மறைக்கணும்டா, பொண்டாட்டிக்கிட்ட காதலி இருக்கிறத மறைக்கணும்டா. இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? நல்ல ஆன்சர். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நல்ல ஆன்சர்ன்றான் பாருப்பா. யாருப்பா இவனை கூட்டு வந்தது? ஓகே, 98841237 இது யாரோட நம்பர்னு உங்களால் சொல்ல முடியுமா? இது சிவகார்த்திகேயன் நம்பரு. ஃபோன் அடிச்சா முதல் ரிங்கில் ஃபோனை எடுத்துட்டு அப்புறம் தான் மறுவேலையே பார்ப்பான். ரொம்ப சின்சியர் பாய். அதெல்லாம் இருக்கட்டும், சிட்டிக்கிட்ட நீங்கள் இசையை பற்றி கேட்டிங்கன்னா அடாடா பிச்சு ஓவராப்பில். ஓ, இவர் இசையை பத்தி கேட்க போறாராமா? ஏய், கேளுடா. கல்யாணி ராகத்தையும் கம்போதி ராகத்தையும் மிக்ஸ் பண்ணா என்ன வரும்? செருப்பு தாண்டா வரும். சிட்டி, பின்ன என்னப்பா, அவன் ஒரு ராகத்தை மிக்ஸ் பண்ணாலே ஒழுங்கா பாட முடியல, கல்லு தான் வருது. இவர் 2 ராகத்தையும் மிக்ஸ் பண்றாராமா. ஏய், கல்யாணியோட ஏன்டா காம்போதியை மிக்ஸ் பண்ற? ஒரு விக்ஸியை மிக்ஸ் பண்ண, ஒரு ஜின்னை மிக்ஸ் பண்ண, அது எப்படி இருக்கும்? ஓகே ஓகே சிட்டி, ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்கள் முன்னாடி இருக்க அந்த 3 பேர் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? 3 பேர்லடா, 30 பேர் வந்தாலும் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க மூஞ்சி அப்படிறா. சிட்டி மரியாதை. ஐயா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பற்றி எதாவது கேளுங்க. ஓகே சிட்டி, என்னடா? அடுத்த வேர்ல்டு கப்பில் இந்தியா எவ்வளோ ஸ்கோரில் ஜெயிப்பாங்க? அடுத்த வேலை சோறு இருக்குதா இல்லையான்னு தெரியல, இது அடுத்த வேர்ல்டு கப் ஸ்கோர் கேக்குது. டேய் படா. சிட்டி, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஐயா, நீங்கள் இயற்கையை பற்றி கேளுங்க. ஓகே, சுனாமி தடுக்க என்ன பண்ணோம்? முதல்ல உன்னை கடல்ல புடிச்சு தள்ளணும்டா. ஏய், பின்ன என்னப்பா, சுனாமி என்ன மஞ்ச காமலையா வந்தா தடுப்பூசி போட்டு தடுக்கிறதுக்கு? சுனாமின்றது பெரிய ஆபத்துப்பா. வந்தா சிட்டி, நீங்கள் மாற்ற வாங்காமல் விட போகிறதில்லன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு என் உயிரை வாங்குறான், சிரிக்காம இவங்க வேற உயிரை வாங்குறாங்க. இதுல என்ன அசிங்கப்படுத்துறியா? ஏய், உன்னை என் பெத்த புள்ள மாதிரி நான் வளர்த்தேன். அப்ப எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வை. ஏய், உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? என்ன குறை வச்சியா? சிட்டி சிட்டின்னு பேர் வச்சியே, எனக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுத்தியா? அண்ணனுக்காவது வாங்கி கொடுத்தியா? ஏய், உனக்கு எதுக்கு ஜட்டி? உனக்கு தான் எதுவுமே இல்லையே. என்னது எதுவுமே இல்லையா? ஏய், எந்திரம் சொல்ல வந்த. எந்திரம் சொல்லியே உன் வீட்டை பெருக்க விட்ட, பாத்ரூம் கழுவ விட்ட, 10க்கு நீ புதுசா கரெக்ட் பண்ணிய ஒரு ஃபிகர், அதுக்கு முறை வாசல் கூட பண்ண விட்டாருப்பா. சிட்டி, இதெல்லாம் வெளியில் பப்ளிக்காக சொல்லலாமா? நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறனா கேளுங்க. ஓகே சிட்டி, இந்த ரோபோ என்ன சாப்பிடும்? காலையில் 4 வரட்டி, மத்தியானம் 1/4 கிலோ தவிடு, நைட்டு 1/2 கிலோ புண்ணாக்கு. டேய், ஒரு ஹோட்டலுக்கு போனால் இட்லி சாப்பிட முடியல, தோசை சாப்பிட முடியல, சிங்கிள் டீ கூட குடிக்க முடியல. என்ன கேள்வி கேட்குற பாருப்பா. கீப் குவைட். இதுக்கு சாப்பாடெல்லாம் தேவையில்லை. இதோட சாப்பாடே ஒரு நாளைக்கு 2 யூனிட் கரண்ட்டு. அந்த கரண்ட் கூட நான் தான் கரண்ட் பில் கட்டுறேன். ஓகே, ஆனால் இப்போலாம் பவர் அடிக்கடி கட் ஆயிடுது. அப்போ ரோபோ எப்படி வேலை செய்யும்? ஏய், நீ என்னடா வேலை செய்யற? என்ன கேட்டீங்க? நீ என்னடா வேலை செய்யற? நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரு எப்படி ஜகா வாங்குறான் பாரு. கடைசியாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஓகே சரி, என் கைரேகை பார்த்து என் தலையெழுத்து உங்களால் சொல்ல முடியுமா? உன் கையை பார்த்தேனடா, உன் மூஞ்ச பார்த்தே சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட. உனக்கு கல்யாணமே ஆகாது.
கடைசி வரைக்கும் ஆ நீ வேடிக்கை தான் பாப்ப. சித்தி நீ அதிகமாக பேசிக்கிட்டே இருக்க. இதுக்கு மேலே பேசுகிறேன் நான் உன்னை டெமாலிஷ் பண்ணிடுவேன். ஐயா நீங்க எதுவும் பாலிஷ் கிலிஷ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே பாலிஷ் பண்றேன்னு சொல்லி ஒரு கையை இறக்கிட்டீங்க. வேணும்னா நான் பஸ்ஸை பிடிச்சிட்டு மதுரைக்கு ஓடி போயிடுறீங்க. சித்தி நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா? ஐயா கரண்ட் பாக்ஸுக்குள்ள கையை விட்றாங்க, சாகடிச்சிடான். திவாகர், ஜெயச்சந்திரன் அமிதவான சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டில் 3 பேருமே சிரிக்காம வந்ததுனால ஸ்கோர்ஸ் எதுவுமே மாறல. அண்ட் அப்படியே தான் இருக்குது. ராஜசேகர் சார் நீங்கள் 1000 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. செந்தில் நீங்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் ஸ்டாலின் நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கிறீங்க. அண்ட் இந்த ரவுண்டில் ஒரு கிஃப்ட் வேறு வச்சுருந்தோமே, யாராவது ஒருத்தர் மட்டும் சிரிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை இப்போ கொடுக்க முடியாது. அதை அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு நான் வந்து ஒத்தி வைக்கிறேன். தீர்ப்பு எழுதிட்டேன். இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. அது சூப்பராக விளையாண்டா அந்த கிஃப்ட்டும் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பிளேஸும் வாங்கிடலாம். ஆனால் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்குது. நீங்கள் 2 பேர் கொஞ்சம் நோட் பண்ணி கரெக்டாக விளையாண்டுங்க, அதுக்கேற்ற மாதிரி. அதெல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. ஓகே சூப்பர். விட்டு கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். கடைசி ரவுண்ட் விளையாட போகிறோம். இதுதான் மாற்றி யோசி. இந்த ரவுண்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். கொஞ்சம் கூட ரிலேட்டடாகவே இருக்கக்கூடாது அந்த ஆன்சர். 2 மினிட்ஸ் டைம் தருவோம். 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கோர்ஸ் எதுவுமே கம்மியாகாது. எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அதிகபட்சமாக 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறையலாம் இந்த ரவுண்டில். அண்ட் ஃபர்ஸ்ட் விளையாட போகிறது ராஜசேகர் சார், நீங்கள் தான். Your time starts now. உங்களோட ஃபர்ஸ்ட் படம் எது சார்? ஃபிசிக்ஸில் நான் எஸ்எல்சியில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேங்க. ஃபர்ஸ்ட் மார்க் ஃபிசிக்ஸில் வாங்கினீங்களா? ஃபஸ்ட் மார்க் வாங்கினது மட்டும் இல்லைங்க, செகண்ட் மார்க்கும் வாங்கிட்டேங்க. அப்போ அவுட்டு தானே சார்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினீங்களான்னு கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது மட்டும் இல்லை, செகண்ட் மார்க் வாங்கிட்டேன்னு சொல்லி அப்படியே சம்மந்தமாக பதில் சொல்லிட்டீங்க சார். ஓஹோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், போயிட்டு உங்கள் பையனை அனுப்பி வைங்க, கேமை முடிச்சு அனுப்புகிறோம். சார் வந்து 1000 பாயிண்ட்ஸில் இருந்தார், பட்னு செகண்ட் கொஸ்டின்லேயே அவுட் ஆயிருக்காரு. மற்ற 2 பேர் எப்படி விளையாடுறாங்கன்றதை பார்க்கலாம். அண்ட் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் மற்ற 2 பேருக்கும். ஸோ அடுத்ததாக விளையாட போகிறது செகண்ட் லெவலில் இருக்குது. ஸ்கோர்ஸில் செகண்ட் லெவலில் இருக்கவங்க தான் அடுத்து விளையாடணும். 900 பாயிண்ட்ஸில் இருக்கிறது செந்தில், நீங்கள் தான். வாங்க. ரெடியா? ரெடி. ஜெயிச்சிருவீங்களா இந்த ரவுண்டில்? தெரியலையா? நான் என்ஜாய் பண்ண போகிறேன். என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே சூப்பர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கலர் செட்டப் போட்டிருக்கீங்க? உங்கள் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன படம் பார்த்தீங்க? நேற்று சச்சின் டெண்டுல்கர் சூப்பர் செஞ்சுரி அடிச்சாருங்க. செஞ்சுரி அடிச்சாரா? இப்போ தான் வந்து டிராஃபிக்கில் மாட்டிட்டு வந்திருக்கேன். டிராஃபிக்கில் மாட்டி வந்தீங்களா? எனக்கு டிவினாலே பார்க்க பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சினிமா தான் என்னுடைய பெஸ்ட் ஹாபியே. பெஸ்ட் ஹாபி எது? ஸ்கூலில் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவீங்களா? இப்போ ரேடியோவில் தான் நான் வேலை செய்கிறேன். எந்த ரேடியோவில் வேலை செய்றீங்க? சோலார் சிஸ்டமில் 9 பிளானட் இருக்கு. சோலார் சிஸ்டமில் எத்தனை பிளானட்? டிவியில் ப்ளூ கலர். டிவியில் ப்ளூ கலர் தான் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ரேடியோ தான் பெஸ்ட் இண்டஸ்ட்ரியிலே. இண்டஸ்ட்ரியிலே ரேடியோ தான் பெஸ்ட்டா? கோல்கேட் ஆட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெலிவிஷன் அப்போ வேஸ்ட்ன்றீங்களா? மஞ்சள் கலர் சட்டை பியூட்டிஃபுல். வேற என்னலாம் பிடிக்கும்? உங்க ஹீரோயின் இருக்காங்க பாருங்க, அமேசிங் ஆக்டிங். அவங்கள ரொம்ப பிடிக்குமா? சிவா தான் தமிழ் படத்துல ஹீரோ நடிச்சாரு. எந்த சிவா சொல்றீங்க? இந்த கேமரா என்னையே பார்த்துட்டு இருக்கு. எந்த கேமரா? டைரக்டர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவுட் தானே? சிக்ஸருங்க. எது சிக்ஸரு? சச்சின் அடிச்சது. பரவாயில்லைங்க, வெல் பிளேட். பயங்கர ஸ்பீடாக பயங்கர குயிக்காக விளையாண்டீங்க. ஸோ செந்தில் அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக விளையாட போகிறது மகனே ஈன்ற பொழுதிலும் பெரிது உவத்தே. அது பார்ப்போம். அடுத்ததாக அவங்க ஃபேமிலி சேர்ந்து இன்னொருத்தர் விளையாட போறாரு. அவர் எப்படி விளையாடுறான்னு விடு. அவர் உங்களை குழப்புவாரு. அவர் என்ன குழப்புவாரா? பில்டப் பண்ணி உங்களை சூடு மாப்பிள்ளை இதை வச்சுதான் எஸ் ஆர் நோ பாருங்க. அதே பிரகாரம் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அட்லீஸ்ட் இதுலயாச்சும் திறமையை காட்டுங்க. ஸோ சார் அப்படிதான் சொல்றீங்க. இதில் அவர் ஜெயிச்சாதான் எஸ். சொல்லிட்டேன் கல்யாணத்துக்கு. எஸ் ஆர் நோவே இப்போதான் டிசைட் ஆக போகுது. போயிட்டு வாங்க மாப்பிள்ளை. நல்ல சீட் சார். வாங்க ஸ்டாலின் சார். என்ன வேணா கேட்போம் சார், நீங்களும் என்ன வேணா ஆன்சர் பண்ணலாம் சார், ஆனால் சம்மந்தமே இருக்கக்கூடாது. அவள் தான் முதல்ல என்னையை பார்த்து உட்காருங்க. அப்படி எங்கேயா வேடிக்கை பார்த்து எஸ்கேப் ஆகலாம். அவர் எப்படி செந்தில் விளையாண்டு மாதிரி விளையாடணும். அப்படி என்னை பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு அப்படி இருக்கணும், அவருடைய கேம் மாதிரி. ஓகே ரெடி? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்கள் உண்மையான பேர் என்ன சார்? இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சு வந்தேன். என்ன ஷூட்டிங் முடிஞ்சு வந்தீங்க?
மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆச்சு? ட்ரெயின் எதுக்கு கடைன்னு சத்தம் கிட்டே போகுது. ட்ரெயின் அவர் எப்படி போகணுன்றீங்க? ஃப்ளைட்டு சருன்னு கார் எப்படி போகும்? நேற்று ஒரு இட்லி சாப்பிட்டேன், நல்லாவே இல்லை. ஒரு இட்லி தான் சாப்பிட்டீங்களா? இது பனியார சட்டியாக குழி குழியாக இருக்குது. எது குழி குழியாக இருக்குது? இந்த படம் பார்க்க போனால் ஸ்பீக்கர்லாம் சூப்பராக போடுறாங்க. படத்தில் ஸ்பீக்கர் போடுறாங்களா? செப்பல் ஏதோ கடிச்சிட்டே இருக்குது. இது செப்பலா ஷூவா சார்? சட்டை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா உங்கள் சட்டை? நேற்று மிட்டாய் சாப்பிட்டேன். என்ன மிட்டாய் சாப்பிட்டீங்க? பாவக்காய் ஏன் கசக்குது? பாவக்காய் கசக்குதா? பிளேட்லாம் பெரிய ரவுண்டாக இருக்குது. பிளேட்லாம் பெரிய ரவுண்டாக இருக்கா? அப்படி சார் எதுக்கு பிளேட்லாம் பெரிய ரவுண்டாக இருக்கானே அப்படின்னீங்க? எப்போ சொன்ன? அவரை கேளுங்க. வாங்க வாங்க சொல்லிட்டு அதுல ஒரு சிரிப்பு வேற. பிளேட் ரவுண்டா தானே இருக்கு. அவருக்கு சாப்பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. மாத்தி யோசி ரவுண்ட்ல 3 பேருமே அவுட் ஆயிருக்காங்க. இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜசேகர் சார் நீங்க 1000ல இருந்தீங்க பாயிண்ட்ஸ், செந்தில் 900ல இருந்தீங்க, ஸ்டாலின் 800ல இருந்தீங்க. இப்போ வந்து செந்தில் அண்ட் ஸ்டாலின் கொஞ்சம் பெட்டரா விளையாண்டுருக்கீங்க. சார் உடனே அவுட் ஆயிருக்காரு. அதனால இந்த ஸ்கோர்ஸ்லாம் கேல்குலேட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் எப்படி வேணா இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ரிசல்ட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சனாயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சனாயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். இப்போ நான் இந்த லாஸ்ட் ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் சொல்ல போகிறேன். மாற்றி ஓசி ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ். இதில் வந்து ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆகிறவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ராஜசேகர் சார் நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே 1000ல இருந்தீங்க. இப்போ நீங்கள் 700 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் பெட்டராக விளையாண்டு 200 பாயிண்ட்ஸ் இழந்தது யார் அப்படின்னா செந்தில் நீங்கள் தான். நீங்கள் ஏற்கனவே 900ல இருந்தீங்க. நீங்களும் 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். திரும்ப அதே குழப்பம் தான். அவர் ஏற்கனவே 800ல இருந்தார். இந்த ரவுண்டில் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தால் அவரும் 700ல இருக்காரு. ஆடே என்னப்பா நல்ல ஃபேமிலி. ஆனால் இப்போ எங்களுக்கு தான் பிரச்சனை உங்கள் ஃபேமிலினால. நாங்கள் இப்போ டை பிரேக்கர் வைக்க வேண்டிய ஸ்டேஷனுக்கு தள்ளப்பட்டோம். ஐயோ ரெடி? டைட்டானிக் படத்தோட டைரக்டர் யார்? கேமரூன். பஸ்ஸரை அவர் ப்ரெஸ் பண்ணாரு. ஆன்சரை நீங்க சொல்றீங்க. அப்ப பிரைஸ் அவர் கொடுத்துட்டா? சார் இது என்ன சார்? பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணது நம்முடைய செந்தில் தான். சொல்லுங்க. ஜேம்ஸ் கேமரூன். ஜேம்ஸ் கேமரூன் என்பது சரியான பதில். அண்ட் செந்தில் நீங்க எபிசோட வின் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வின்னர் வின்னர் கையை விட வாய் ஃபாஸ்ட். வின்னர் செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ ரன்னர் அப் யாருங்க? இதில் திரும்ப உங்க 2 பேருக்குள்ள டை பிரேக்கர் கொஸ்டின். ரெடியா இருங்க பஸ்ஸரில் 2 பேருமே. சரவணன் மீனாட்சி இந்த சீரியல் தெரியும்ல உங்களுக்கு? நல்ல ஒரு சூப்பரான சீரியல். அது வந்து விஜய் டிவியில் எத்தனை மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது? சார் நான் பஸ்ஸில் அமுக்குனேன் சார். ஃபுல்லாக அமுக்கல சார். இப்போ அமுக்கி பாருங்களேன். ஸோ பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணது ஸ்டாலின் தான். சொல்லுங்க. ஐயோ 8:30. சூப்பர். அவர் ரன்னர் அப் ஆயிட்டாரு ஸ்டாலின். வாழ்த்துக்கள். நம்ம சேர்ந்து அவரு கொடுப்போம் பார்த்தா அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. பெரியவர் அப்படிதான் சார். சின்ன பசங்களை விட்டு கொடுத்துடணும் சார். அப்ப அந்த பொண்ணு மேட்ரு. அந்த பொண்ணு மேட்ரு என்னவா? என்னைய பார்த்தா அப்படியா இருக்கு? அவர்கிட்ட கேளுங்க சார். அந்த ரவுண்டு நல்லா விளையாண்டது அவர் தான் சார். அப்ப சௌந்தர்யா. யோசிக்கணும். அதாவது பிரைஸ் கிடைச்சிருந்தாலே அவர் யோசிச்சு தான் சொல்லுவாரு. இப்போ பிரைஸ் வேற இல்லைன்ட்டாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு சார். நீங்க தலைமை தாங்கி இந்த பரிசளிப்பு விழாவை நடத்தி கொடுத்துடணும் சார். இதுதான் உச்சகட்ட மன உளைச்சலோ. அதான் சொல்றேன். ரப்பிங் சால்ட்ன்றது இது பேர் தான். ஏற்கனவே ரணகலமா இருக்கிறோம். ஊர்க்கா போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க சார். ராஜசேகர் சார் ப்ளீஸ். இன்னைக்கு எபிசோட்ல ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கிற நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹாம்பர். இந்த லாஸ்ட் ரவுண்டை ரொம்ப நல்லா விளையாண்டதுக்காக ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டைல் ஒன் அடையார் வழங்கும் 5000 ரூபீஸ் மதிப்பிலான இந்த கிஃப்ட் வவுச்சர். இது ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் உங்களுக்கு. நம்முடைய வின்னருக்கு செந்தில் அவர்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன்.
சார் இது ஒரு விஷயம் சார். இப்போ எல்லாருமே வந்து மீனாட்சியை சரவணை லவ் பண்றாருன்னு எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அவனும் கோவத்துல போய் மீனாட்சியை லவ் பண்றியாமலடான்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு அதுக்கு இவர் சொன்னாரு, இல்லடா மீனாட்சியை வேண்டாம் நான் கட்டிக்கிறேன், சௌந்தர்யாவை பட் அந்த டீலிங்க ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ரொம்ப பிடிச்சி போச்சா? ஓகே சூப்பர். அதே மாதிரி எங்களுக்கும் ராஜசேகர் சார் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் வந்து அப்படி வெறுங்கையெல்லாம் அனுப்பக்கூடாது. ஏற்கனவே ஒரு சூப்பரான ப்ரைஸ் ஜெயிச்சாரு. இது இன்னொரு அழகான கிஃப்ட். ஆழ்வார்பேட் ஜூட் எம்போரியம் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். வாழ்த்துக்கள் சார். எனக்கு 3 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த எபிசோட ஸ்பெஷல் ஆக்குனதுக்கு. அண்ட் சரவணன் மீனாட்சி மூலமாக எல்லாரையுமே நிறைய என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அண்ட் ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் கொடுத்ததுக்காக எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ராஜசேகர் சார், ஸ்டாலின் அண்ட் செந்தில். தேங்க்ஸ் லாட். அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாபா ஃப்ரம் சிவகார்த்திகேயன், எஸ்விஎஸ் முக்கோணம் சனாயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்.